நிர்மலா தேவி தமிழகம் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத ஒரு பெயராக மாறி போயிருக்கிறது. மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய பேராசிரியை மாணவிகளை தவறான வழிக்கு அழைத்துச் செல்ல முயன்ற விவகாரம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பூதாகாரமாக வெடித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கடந்த 6 ஆண்டுகளாக நீடித்து வந்த நிலையில் நேற்று நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம். தற்பொழுது நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. நீதிபதி பகவதி அம்மாள் இந்த விவரங்களை அறிவித்து வருகிறார். தற்போதைய நிலவரப்படி நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். 6 ஆண்டுகளா இந்த விவகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விசாரணை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது கடந்து வந்த பாதை என்ன? 2018 தொடங்கி 2024 வரைக்கும் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாக முன்னாள் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி விரைவு நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த நிர்மலா தேவி அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் சிலவரை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற விவகாரம் தொடர்பாக அவர் பேசிய ஆடியோக்கள் சமூக வலைதளத்துல மிக வேகமாக பரவியது. இது தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உடனடியாக அருப்புக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில இந்த விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க கோரி அப்போது கடும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே பேராசிரியர் நிர்மலா தேவி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார். அதன் பின்பாக அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. தொடர் விசாரணையில இது மதுரை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி உள்ளிட்டோரும் இதுல கைது செய்யப்பட்டு அவர்களும் ஜாமீன் விடுதலை ஆகினர். மொத்தமாக கிட்டத்தட்ட 1360 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் அந்த விரைவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. அதன் தொடர்பாக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் இருவருமே குற்றம் அவர்கள் மீது உண்டான குற்றம் முறையாக நிரூபிக்கப்படவில்லை. அதே போல அவர்கள் தொடர்பாக சாட்சியங்கள் அளிக்கவும் பிறல் சாட்சியாக மாறியதால அவர்கள் இருவருமே அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்குல நிர்மலா தேவி தான் இவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் அதே போல 5000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்குல விரைவு நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு அளித்திருக்கிறது. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு TSS மணி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.